ஐயா 100 நாள் வேலை வாய்ப்புல நீங்க வேலை செஞ்சதுக்கு பணம் மோடி தரலையா? மோடி அரசாங்கம் ஐயா உங்களுக்கு சம்பளம் எப்ப கடைசியா போட்டாங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு தீபாவளிக்கு முன்னாடி, கடைசியா தீபாவளிக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு பணம் போட்டிருக்காங்க. அது உருப்படியா இல்ல, பாதி பாதி. ஆனா மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி எப்பயோ இந்த 100 நாள் வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அத வந்துட்டு இங்க பார்லிமெண்ட்லயும் பேசியாச்சு. தமிழ்நாடுக்கு நீங்க இப்ப வேலை செஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்திருப்பாங்க. அந்த சம்பளத்தை மாநில அரசாங்கத்துக்கு எப்பயோ பாஸ் பண்ணிட்டாங்க. அது இங்க கொடுக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடியவங்களோட வேலை. இப்ப ஊராட்சி மன்ற தலைவர்களும் இப்ப இல்ல. இப்ப ஊராட்சி மன்ற தலைவர்கள் நேரடியா இல்லாட்டியும் திமுக இருக்கக்கூடியவங்க மறைமுகமா அவங்கதான் என்ன பண்ணாட்டியும் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அமைச்சர் சக்கரவாணியும் கேட்டு வாங்கியும் கொடுக்கலாங்க. இப்போ வந்துட்டு விவசாயத்துறை அமைச்சர் கிட்ட கேட்கலாம், ஐபி கிட்ட கேட்கலாம், இவங்க எல்லாம் கேட்டு பண்ணி கொடுக்கலாம். ஏன் அமைச்சர் சக்கரவாணி இந்த தொகுதிக்காரர் தானே? அப்ப ஏன் சம்பளம் வரலன்னு கேட்கலாம்ல? தீபாவளி முடிஞ்சு இப்ப பொங்கலே வரப்போகுது. அப்ப நீங்க வேலை செஞ்ச காசெல்லாம் எங்க போச்சு? ஆமா, அப்ப நீங்க வேலை செஞ்ச காசை வட்டியை போட்டு அவங்க தரணும். மாநில அரசாங்கம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் உங்ககிட்ட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த போறேன்னு சொன்னாங்கல்ல. மோடி வந்துட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த கிடையாதுங்க. மோடி என்ன பண்ணிருக்காரு, இத்தனை நாள் நீங்க 100 நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா, அதை சேர்த்து 25 நாள் சேர்த்துக்கிட்டாரு. ஆமா, எக்ஸ்டெண்ட் பண்ணி 125 நாள வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பேரு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இப்ப விக்சித் பாரத் மாத்திட்டாரு. இப்ப உங்களுக்கு 125 நாள் வேலை வேணுமா, இல்லாட்டி மகாத்மா காந்தின்னு பேர் வேணுமா? இல்ல, உங்களுக்கு 125 நாளா வேணுமா, பேரும் பழைய பேர் வேணுமா? ஐயா, இப்ப மோடி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் பேரை மட்டும் தாங்க மாத்துறேன், 125 நாளா கொண்டு வரேன்றாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க பழைய பேரே போதுன்றாங்க, பழைய பேர் 100 நாளே போதுன்றாங்க. இப்ப நீங்க 125 நாள் வேலை செய்ய போறீங்களா, 100 நாள் வேலை செய்ய போறீங்களா? அதுதான் மோடி கொடுக்கறாரு. 125 நாளா தான் மோடி கொடுக்கறாருங்க. அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பேரை மாத்துறாருங்க. இப்போ இந்த டிவிஎஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் எக்ஸலா இருந்தது, இப்ப டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் மாத்துறாங்க. அப்போ மேம்படுத்துறாங்க. அதான் திட்டத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு பேரு விக்சித் பாரத் மாத்துறாரு. வேற எதுவுமே மோடி பண்ண கிடையாது. இங்க இருக்கிறவங்க சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தொடர்ச்சியா நடக்கும். எக்ஸ்ட்ரா 25 நாளா நடக்கும். உங்களுக்கு சம்பளமும் சேர்த்து கொடுப்பாங்க. இத்தனைக்கு ஒரு 100 நாள் வேலை வாய்ப்புல உங்களை பதிவு பண்ணாம இருந்து உங்களை வேலை தராட்டியும் அதுக்கு தனியா சம்பளம் கொடுக்கறாரு. நீங்க வேலை செய்யாம பதிவு பண்ணாவே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாரு மோடி. இதுக்கு மேல மோடி என்ன பண்ணுவாரு பாவம்? பேர் மாத்திரன்ட்டாரு, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு பேர் மாத்தணுமா, சம்பளம் வரணுமா? சம்பளம் தானே முக்கியம். தீபாவளிக்கு வந்த பணமே உங்களுக்கு வரல. இது அமைச்சர் சக்கரவாணி தான் கேட்கணும், மாநில அரசாங்கம் தான் கேட்கணும்.